தேவகிக்கு திருமணம் முடிந்துவிட்டது. ஆரத்தி எடுத்து அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் வைபவத்தில் உற்றார் உறவினர் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் என் மனம் மட்டும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. உற்றார் உறவினர்களை பிரிய மனமில்லாமல் கலங்கிய தேவகி மறவாமல் என்னையும் பரிவோடு நோக்கினாள். பிறகு சுற்றியிருந்தவர்கள் படுத்திய அவசரத்தில் கணவனோடு சேர்ந்து காரில் ஏறினாள். அப்போது கூட அவளின் ஏக்கப் பார்வையை என் மீது வீசத் தவறவில்லை. கார் புறப்பட்டு நெடுந்தூரம் சென்று என் கண்ணிலிருந்து மறையும் வரையிலும் அவள் சென்ற திக்கையே பார்த்தபடி நின்றேன். அவளின் பிரிவு துயரம் தாங்காமல் போகாதே தேவகி என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நான் எவ்வளவுதான் கத்தினாலும் அவள் காதில் விழப்போவதில்லை என்பது தெரிந்த விஷயம். இனி அவள் யாரோ நான் யாரோ நினைக்க நினைக்க நெஞ்சம் குமுறியது. அவளின் பிரிவு மனசுக்குள் பாரமாயிருந்து அழுத்தியது. ஆனால் என்ன செய்ய முடியும் என்னால்? நெடுநிலையில் நின்று ஏக்க பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழியில்லை எனக்கு. இந்த வீட்டில் தேவகி இருந்த வரையில் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. இனி நான் ஒவ்வொரு நிமிடமும் செத்து பிழைக்க வேண்டியதுதான். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர் சுற்றிகளின் கல்லடிபட்டு என் உடம்பு புண்ணாகி போகும். அதிலும் குறிப்பாக அந்த கரித்துண்டு பையன் என்னை முழுமையாக சாகடித்தே விடுவான். பருவகாலம் வந்து பூ பிஞ்சு என்று இனி நான் துளிர்க்கவே முடியாது. பொழுது விடிந்து பொழுது போனால் இந்த காம்பவுண்டு சுவரை சுற்றி சுற்றி வருவான். இடுப்பிலிருந்து நிலவும் கால் சட்டையை அரைஞான் கயிற்றில் இழுத்து சொருகிக் கொண்டு ஒழுகும் மூக்கோடு 4-5 கற்களை கையில் எடுத்துக்கொண்டு தன் சகாக்கள் புடை சூழ வந்து பயமுறுத்துவான். அவனுக்கு தேவகி வைத்த பெயர்தான் கரித்துண்டு. பார்ப்பதற்கு கண்ணங்கரேல் என்று கரித்துண்டு போல அத்திக்கட்டை குள்ளமாய் இருப்பான். அந்த கரித்துண்டு பயல் கல்லை கையில் எடுத்தால் குறித்தவராது கல்லை நாக்கு நுனியில் வைத்து எச்சில் தொட்டு நெற்றிக்கு நேரே பிடித்து கண்களை குவித்து குறிப்பார்த்து வீசினால் குலை பிஞ்சுகளும் மூளை குன்றாய் தெரித்து விழுந்து பிளந்து சிதறும். அடிபட்ட வேதனையில் நான் அழுது துடித்து கொண்டிருக்கையில் சிதறிய பிஞ்சுகளை பொறுக்கி வந்து என் பார்வையிலேயே உப்பு தொட்டு சப்பு கொட்டி பச்சரிசி மாங்காய் நல்லா இருக்கு என்று தன் சகாக்களோடு தின்று மகிழ்வான். அவனை இப்பொழுது நினைத்தால் கூட குலை நடுங்குகிறது. தேவகி இருந்த வரையில் என் மீது கல்விலும் சப்தம் கேட்டுவிடக்கூடாது. உடனே கையில் தடியுடன் ஓடி வந்து கல்லெறிந்தவர்களை ஓட ஓட விரட்டுவாள். அதிலும் கரித்துண்டு பயலை மட்டும் தெருக்கோடி வரையில் விடாமல் துரத்துவாள். அதனால் அவன் இப்போதெல்லாம் என் பக்கம் அவ்வளவாக தலை காட்டுவதில்லை. எப்போதாவது தேவகி ஊரில் இல்லாத செய்தி இவனுக்கு தெரிந்து தொலைந்து விட்டால் கையில் கற்களோடு வந்து விடுவான். வேறு வழி இல்லாமல் நான் அடிவாங்கியே தீர வேண்டும். இப்போது தேவகி அறவே இல்லாதது இவனுக்கு குளிர் விட்டது போல் ஆகிவிடும். தேவகி போன பிறகு வெற்று மரமாய் நின்று ஒரு பயமும் இல்லாமல் 7-8 மாதங்களை கழித்து விட்டேன். ஆனால் திடீரென்று இன்று காலையில் வடக்கு மூலை கிளைகளிலும் தெற்கு மூலை கிளைகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மொட்டுகள் அரும்பத் தொடங்கியதுமே மனதில் பயம் சூழ்ந்து கொண்டது. இனி பூக்கள் போர்வையாய் படர்ந்து பிஞ்சுவிடும் காலத்தை நினைத்தால் வேர் முதல் நுனி வரை நடுங்குகிறது. தேவகி இல்லாமையால் அனுபவிக்கப் போகும் கொடுமையை நினைத்து நெஞ்சம் படபடத்தது. அன்று காலை பனிக்குளிரின் சிலுசிலுப்பிலிருந்து மீண்டு கதிரவனின் கதகதப்பான சூட்டை மெய்மறந்து அனுபவித்து கொண்டிருந்த போதுதான் பொறி தெரிக்கும்படி நச்சென்று கல் ஒன்று என் மீது பட்டு உடம்பை காயப்படுத்தியது. அடிப்பட்ட வேதனையை தாங்க முடியாமல் துடிதுடித்தபடி கீழே பார்த்தேன். நெஞ்சம் பகீர் என்றது. கரித்துண்டு தன் சகாக்களோடு நின்று கொண்டிருந்தான். கரித்துண்டு பயலின் மூக்கில் எப்படித்தான் வியர்த்ததோ தெரியவில்லை. மணிமணி குண்டலங்களாய் சரம் சரமாய் கொத்து கொத்தாய் பிஞ்சுகளை சுமக்க முடியாமல் நான் சுமந்து கொண்டிருக்கும் செய்தி அவன் காதுக்கு எப்படியோ எட்டிவிட்டிருக்கிறது. அவனை பார்த்த மாத்திரத்தில் தேவகி என்னை காப்பாற்று என்று கத்தி கதற வேண்டும் போல இருந்தது எனக்கு. ஆனால் அவள் இல்லாதது நினைவுக்கு வந்ததும் மென்று விழுங்கிக் கொண்டேன். தேவகையின் தந்தையார் நித்யானந்தமும் தாயார் மங்கள லட்சுமியும் ஆரம்பத்திலிருந்தே இவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் கத்தி கத்தி ஓய்ந்து போனவர்கள். அப்படியும் பொறுக்க முடியாத சூழ்நிலையில்
காம்பவுண்டுக்குள் இருந்தபடியே ஏசுவார்கள், பேசுவார்கள். ஆனால் இவையெல்லாம் மாங்காய் அடிக்கும் இந்த ஊர் சுற்றிகளுக்கு புளித்துப்போன ஒன்று. சற்று நேரம் அப்படி இப்படி ஆட்டோட்டம் காட்டுவார்கள். பிறகு மீண்டும் தங்களின் கைவரிசையை காட்டுவார்கள். எத்தனை முறைதான் இந்த வயதான காலத்தில் இவர்களோடு மாரடிப்பார்கள்? இவர்களுக்கெல்லாம் ஈடுகொடுக்க கூடியவள் தேவகி ஒருத்திதான். அவளும் இல்லை என்ற போது மனம் சலிப்படைந்தது. படவேண்டிய அவஸ்தையை பட்டேதான் ஆக வேண்டும் என்ற முடிவோடு சர் சர் என்று இலைகளையும் தலைகளையும் கிழித்து கொண்டு கற்கள் பாய்வதை ஒரு தவசியைப் போல கண்களை மூடி தாங்கிக் கொண்டிருந்த நான், ஐயோ அம்மா என்ற அலறல் சப்தம் கேட்டு கண் திறந்து பார்த்தேன். இடுப்பிலிருந்து கலன்று விழுந்த கால் சட்டையை பொருட்படுத்தாமல் புட்டம் தெரிய ஓடிக்கொண்டிருந்தான் கரித்துண்டு. மற்ற ஊர் சுற்றிகளும் மூளைக்கொருவராய் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். தோட்டத்தில் துணி துவைத்து கொண்டிருந்த மங்கள லட்சுமி அம்மாள் அலறி துடித்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எனக்கு விவரம் புரிந்தது. இதுபோல் ஆயிரக்கணக்கான அடிகள் பட்டு எனக்கு பழகி போனாலும் மங்கள லட்சுமி அம்மாள் தலையில் ரத்தம் கொட்டுவதை பார்த்ததும் துடிதுடித்து போனேன். அலறல் சப்தம் கேட்டு வெளியில் வந்த நித்யானந்தம் தன் மனைவியின் நிலையை கண்டதும் பதறி துடித்து மருத்துவ உதவி பெற உடனே அவளை அழைத்து சென்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 2 தினங்கள் வரையிலும் எந்த ஊர் சுற்றிகளும் என் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. நானும் சர்வ சுதந்திரமாய் கிளைகளை காற்றில் அசைக்க பிஞ்சுகள் ஊசலாட நிம்மதியாக நின்று கொண்டிருந்தேன். அன்று மதிய வேளை மேல் சட்டை இல்லாத 2 முரட்டு மனிதர்கள் காம்பவுண்டு சுவர் தாண்டி வந்து என்னை மேலும் கீழுமாய் நோட்டமிட்டார்கள். அவர்களை பார்க்கும் போதே யம தூதர்களின் நினைவுதான் வந்தது. எனக்கு கூடவே மனசுக்குள் ஒருவித கலவரமும் படரத் தொடங்கியது. அவர்கள் வந்து நோட்டமிட்ட சற்றைக்கெல்லாம் நித்யானந்தமும் அங்கு வந்தார். என்னை காட்டி அவர்கள் ஏதேதோ பேசினர். அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒன்றும் பாதியுமாய் என் காதில் விழுந்தன. எவ்வளவு கேட்குறீங்க? நித்யானந்தம். 2 நாள் வேலை கொள்ளும் பலகைக்கு ஆவரா போல துண்டு போட்டு கொடுத்துடுறோம். அறுப்பு கூலியா 2000 ரூபாய் கொடுங்க, வந்தவர்களில் ஒருவன் கூறினான். அவர்கள் பேசியதன் அர்த்தம் புரிந்ததும் அப்படியே துவண்டு போனேன். தினம் தினம் கல்லடிப்பட்டு புண்ணாகி சித்திரவதை அனுபவிப்பதை காட்டிலும் ஒரே அடியாய் மாண்டு போவது மேல்தான். ஆனால் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்த தென்னை மரம் ஒன்றை சாய்க்க இதோ இவர்களைப் போல யம கிங்கரர்கள் பெரிய பெரிய ராட்சச பற்களை கொண்ட வாளை மூளைக்கொருவர் பிடித்து கொண்டு நர நரவென்று இழுத்த அந்த ஒவ்வொரு கணத்தையும் இப்பொழுது நினைத்தாலும் உடம்பு சிலிர்க்கிறது. அதை போலவே என்னையும் மரண பயம் என்னை தொற்றிக்கொண்டு நடுங்க வைத்தது. பய உணர்விலிருந்து மீள முடியாமல் தவிப்புடன் நோக்கிய போது அவர்கள் ஏதோ ஒரு முடிவோடு கலைந்து சென்று கொண்டிருந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. அலைகழிக்காமல் இதமாக வீசும் காற்றை கூட அனுபவிக்க முடியாமல் மனம் அமைதி இழந்து தவித்து கொண்டிருந்தது. இன்றோ நாளையோடோ இன்னும் ஒரு சில மணி நேரத்திலோ என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதற்குள் கடைசியாக ஒரு முறை தேவகியை பார்த்துவிட மனசு துடித்தது. ஆனால் அவளுக்கு என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்ட செய்தி தெரிய வாய்ப்பில்லையே. அப்படி இருக்க அவள் எப்படி வருவாள்? இப்படி எதையெதையோ எண்ணி புலம்பிக் கொண்டிருந்த போதுதான் கேட் அருகே தேவகி தன் கணவனோடு ஆட்டோவிலிருந்து இறங்கினாள். அவளை கண்ட மாத்திரத்தில் என் மனம் தேவகி என்று அலறியது. ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து அளவேண்டும் போல இருந்தது. ஆனால் இடம்பெயர இயலாத நிலை என்னை முடக்கி போட்டுவிட்டது. நின்ற இடத்திலேயே என் வேதனையை உறக்க சொல்லி அழுதேன். அதெல்லாம் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. கேட்டை திறந்து கொண்டு தன் கணவனோடு இணையாக உள்ளே நுழைந்தவள் என்னை பாசத்துடன் அண்ணாந்து பார்த்து புன்முறுவல் பூத்தாள். என் கவலையையே பெரிதாக நினைத்து அதில் மூழ்கிப் போயிருந்த எனக்கு அவளிடம் ஏற்பட்டிருந்த மாற்றம் சட்டென்று புரியவில்லை. இப்போது அவள் 2 அடி எடுத்து வைத்து என்னை நோக்கி நடந்து வந்த போதுதான் அந்த வித்தியாசத்தை உணர்ந்தேன். அவளின் வயிறு சற்று முன்தள்ளி அதற்கு மேல் என்னால் விளக்க முடியவில்லை. சஞ்சலம் மறைந்து சந்தோஷம் என் மனசுக்குள் புகுந்து கொண்டது. தேவகி இப்போது என்னைப் போல மணிமணி குண்டலங்களாய் சரம் சரமாய் கொத்து கொத்தாய் பிஞ்சுகள். அவள் வயிற்றிலும் பிஞ்சு.
என்னைப் போலவே அவளுக்கும் சுமை தாங்க முடியாமல் மூச்சு வாங்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து வாத்து போல் நடந்து வந்து என் காலடியில் நின்ற அழகு என் மனதை குதூகலிக்க வைத்தது. என் காலடியில் கிடந்த பிஞ்சு ஒன்றை எடுத்து கடித்து சுவைத்து ஆனந்தமாய் முகம் சுளித்த போது நான் மெய்சிலிர்த்து போனேன். இந்த சந்தோஷ ஊற்றெல்லாம் ஒரு சில நொடிகள்தான். அதற்குள் அவள் பெற்றோர் வந்து அவளை உள்ளே அழைத்துச் சென்று விட்டனர். அவள் என் கண்ணிலிருந்து மறைந்ததுமே மீண்டும் மரண பயம் என்னை வாட்டி வதைக்கத் தொடங்கியது. தேவகி என் பக்கத்திலேயே அவள் அரவணைப்பிலேயே இருந்தபடி மாண்டு போக வேண்டும் போல இருந்தது. அவளுக்கும் எனக்கும் இடையே இருந்த 20 ஆண்டு கால நேச பிணைப்பிலிருந்து விடுபட என்னால் முடியவில்லை. அவளுக்கு கருத்து தெரிந்த நாள் முதலாய் காலையில் என் முகத்தில்தான் விழிப்பாள். எனக்காக வட்டமாய் பாத்திகட்டி தண்ணீர் ஊற்றி காற்றில் இற்று விழுந்த பிஞ்சுகளை கனிகளை அவள் சுவைத்து அவளோடு நானும் என்னோடு அவளுமாய் சேர்ந்து வளர்ந்ததை மறக்க முடியவில்லை. என் இறுதி நேரத்தில் அவள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும். தாய்க்கு ஏங்கும் செய் போல நான் அவள் வரவுக்காக ஏக்கத்துடன் காத்திருந்தேன். ஆனால் தேவகி வெளியில் வருவதற்கு முன்னால் 2 பெரிய பெரிய வாள்களை சுமந்தபடி அந்த முரட்டு மனிதர்கள் கேட் அருகில் வந்து நின்று குரல் கொடுத்தார்கள். அவர்களையும் அந்த ராட்சச வாளையும் கண்டதும் என் சப்த நாடியும் ஒடுங்கிப் போக நிற்கக்கூட தெம்பில்லாமல் போனது. அவர்கள் வாளை ஒளிவு மறைவாக கூட வைக்கவில்லை. என்னை பயமுறுத்துவதற்காகவே என் கண்ணில் படும்படியாக காம்பவுண்டு சுவர் மேல் சாய்த்து வைத்திருந்தனர். அதன் பற்களை பார்த்தாலே நரநரவென்று தென்னை மரம் அறுபட்டு ஐயோ என்று அலறிச் சாய்ந்த சப்தம் இன்னமும் என் காதில் கேட்டு கதிகலங்க வைத்தது. அவர்களின் குரல் கேட்டு நித்யானந்தம் வெளியில் வந்தார். அவர் பின்னாலேயே வந்த தேவகி வந்திருந்த ஆட்களையும் வாளையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து தன் தந்தையாரை சந்தேகத்துடன் பார்த்தாள். நித்யானந்தமும் அவள் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு, இந்த மாமரத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியல, போறவன் வாரவன் எல்லாம் கல்லை விட்டு எரியறான், ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்க வேண்டி இருக்கு, யார் செய்த புண்ணியமோ உங்க அம்மா சின்ன காயத்தோட தப்பிச்சா, இன்னும் கொஞ்சம் பலமா பட்டிருந்தா உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், அதனால் மாமரத்தை வெட்டிடலாம்னு முடிவு பண்ணிதான் ஆட்களை வரச் சொன்னேன் என்று சமாதானம் சொன்னபோது தேவகி கலங்கி போனாள். ஆனால் அவள் சமாதானம் அடைந்து விடவில்லை. எனக்காக வாதிடத் தொடங்கினாள். பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வதும் தானே வாழ்க்கை. பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயந்து கூட்டுக்குள் முடங்கி போக நாம் ஒன்றும் நத்தைகள் அல்லவே. கையிலோ காலிலோ அடிபட்டு விட்டால் காயத்திற்கு மருந்துதானே போடுகிறோம், கையையோ காலையோ துண்டித்துக் கொள்வதில்லையே என்று கேட்டு நித்யானந்தத்தின் பைத்தியக்காரத்தனத்தை சாடினாள். கல்லெடுத்து எரியறாங்கன்னா அதுக்கு உரிய தடுப்பு நடவடிக்கையே எடுக்கிறதை விட்டுவிட்டு இப்படி 30 வருஷமாய் இந்த மண்ணில் வேரூன்றி நின்று நம்முடைய மூச்சு காற்றை இந்த மரமும் இந்த மரத்தோட காற்றை நாமுமா சுவாசிச்சு காலங்காலமா இந்த மரம் கொடுத்த காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டு விட்டு இப்போ நன்றி மறந்து யாரோ செய்த தவறுக்காக இந்த மரத்தை உயிரோடு வெட்டி சாய்க்கிறது எந்த வகையில் நியாயம்? மனித உறவுகளை இப்படி உங்களால உடனே வெட்டி சாய்க்க முடியுமா என்று தேவகி மேலும் மேலும் ஆவேசம் பொங்க அவள் தந்தையாரிடம் எனக்காக எதிர்வாதம் செய்தாள். தேவகியின் வாதத்தில் உண்மை இருப்பதை உணர்ந்து நித்யானந்தம் பதில் ஏதும் பேசாமல் நின்றார். ஆனால் தேவகி அதோடு விடுவதாக இல்லை. உங்க மக வயிற்றுல ஒரு பிஞ்சை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மரமும் பிஞ்சுகளை சுமந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னை வெட்டி சாய்த்தீங்கன்னா இரட்டை கொலை செய்ததுக்கு சமம். அதுபோலதான் பூவும் பிஞ்சுமா நிற்கிற இந்த மரத்தை வெற்றதும் பல கொலைகளுக்கு சமம் என்று சொல்லி தேவகி கண்கலங்கிய போது என் மீது அவள் வைத்திருக்கும் பற்றையும் பாசத்தையும் உணர்ந்து மெய்சிலிர்த்து போனேன். தேவகியின் ஒவ்வொரு வார்த்தையும் நித்யானந்தத்தை சிந்திக்க வைத்தது போலும். ஏதோ ஒருவித குற்ற உணர்வுடன் என்னை பார்த்தார். அதற்குள் தேவகி அவர் கைகளை பற்றி கொண்டு, அப்பா, நான் வாயும் வயிறுமா நம்ம காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சதும் கீழே கிடந்த இந்த மரத்தோட பிஞ்சை எடுத்து கடிச்சு ருசிச்சேன். அந்த சந்தர்ப்பம் என் வயத்துல பிறக்க போற வாரிசுகளுக்கும் கிடைக்கணும். மாமரத்தை வெட்டிடாதீங்க என்று கண்ணீர் விட்டு அழுதாள். அவளுடைய கண்ணீர் நித்யானந்தத்தை முழுமையாக மனமிறங்க செய்திருக்கிறது. அதனால்
வாயும் வயிறுமாய் இருக்கும் தேவகியையும் சுமக்க முடியாமல் பிஞ்சுகளை சுமந்து கொண்டிருக்கும் என்னையும் மாறி மாறி பார்த்தார். அவரது பார்வையில் மற்றுமொரு மகளாக போற்றி பாதுகாக்க வேண்டிய என்னை அறிவிழந்து வெட்ட திட்டமிட்டதன் வெட்கம் தெரிந்தது. பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராய் தேவகியை பக்கத்தில் அழைத்து ஆதரவாக அவள் கையை பற்றி என்னை மன்னிச்சுடுமா என்று அவர் சொன்னபோது என்னுள்ளிருந்து பெருமூச்சு வெளிப்பட்ட அதே கணத்தில் என் ஆணிவேர் பூமியில் இன்னும் சற்று ஆழ பதிந்து பக்க வேர்கள் இன்னும் பல சல்லி வேர்களை விட முயற்சித்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.